நீங்க ஒரு செகண்ட், நமக்கு ரெண்டு கண்கள் இருக்கு இல்லைங்களா? ஆனா நமக்கு தெரியக்கூடிய உருவங்களோ, ஒரு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களோ ஒரே விஷயமா நமக்கு தெரியுது. இப்ப ரெண்டு கண்கள் இருந்தா ரெண்டு விதமா இல்ல நமக்கு தெரியணும். இந்த டவுட் உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்குங்களா? இதுக்கான காரணம் நான் சொல்றேங்க. நம்ம ரெண்டு கண்களுமே ஒரே பொருளை வேற வேற கோணத்துல பார்த்து நமக்கு ரெண்டு புகைப்படமா தான் இருக்குங்க. அந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்ம மூளைக்கு அனுப்பிச்சு அதை ஒரே விஷயமா நமக்கு காட்டக்கூடியது மூளை தாங்க. இப்ப எப்படின்னு சொன்னாக்கா, ஒரு கேமரால ரெண்டு போட்டோஸ் எடுக்கிறாங்க. நம்ம கேமரால ரெண்டு போட்டோஸ் எடுக்கணும். அந்த ரெண்டு போட்டோவையும் கம்ப்யூட்டருக்கு கொடுத்து ஒரே போட்டோவா மாத்துறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தாங்க. நம்ம ரெண்டு கண்ணும் ஒரே விஷயத்த ரெண்டு விதமா காட்டும். அதை நம்மளுடைய மூளை ஒரே விஷயமா மாத்தி நமக்கு காட்டுதுங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு பொருளையும் ஒன்னாக்கி ஒரே ஒரு படமா காட்டுறது மட்டும் இல்லாம, அந்த ரெண்டு படங்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை உணர்த்தி அந்த பொருள் நமக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மூளைதான் நமக்கு கரெக்டா அனலைஸ் பண்ணி சொல்லுதுங்க. அதனாலதான் நமக்கு இந்த உலகம் 3Dயா தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இரண்டு கண்கள் இரண்டு தான், ஆனா பார்வை ஒண்ணுதாங்க. என்னங்க, இந்த விஷயம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்ததா? இதே மாதிரி பல தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.